பாபு வந்து இவ்வளவு மோசமானவரா இருப்பார் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. தன்னோட தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு நெனச்ச பாபு வந்து, தன்னோட வாழ்க்கை மோசமாகிறத அவர் கொஞ்சம் கூட உணர்ந்து பார்க்கல. அதே நேரத்தில தன்னோட மனைவிய நம்ம இந்த மாரி பார்க்குறோம, ஒரு தவறான பார்வையில, தவறான கண்ணோட்டத்தில அவங்க மேல ஒரு சந்தேக கணைய வீசுறோம அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி கூட இல்லாம, பாபு இந்த மாரியான ஒரு காரியத்த செய்றது எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியா தான் இருக்குது. ஏன்னா, ஒரு பாபுங்கிறவரு அந்த அளவுக்கு எல்லாராலுமே சிறப்பா பார்க்கப்பட்டாங்க. ஒரு தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அதாவது மல்லியோட வாழ்க்கை அந்த அளவுக்கு பிரகாசமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா கஷ்டத்தையும் தாங்கிட்டாரு. அவர் உடல்நலம் மோசமா இருக்கும்போது கூட அந்த கல்யாணத்தை போய் தடுத்து நிறுத்தினாரு. அதாவது மகளிர் ஆணையத்தை கூட்டு வந்து விஜய் வந்து ரேணுகா கழுத்துல தாலி கட்டும்போது கூட அவரோட முயற்சி எல்லாருமே பாராட்டப்பட்டது. அப்ப அந்த மாரி உள்ள பாபு ஏன் இப்படி மாறினாரு? இந்த மாரி பாபு மாறினது சரியா? அப்படிங்கிறது தான் பெரிய எதிர்பார்ப்பா அதே நேரத்துல கேள்விக்குறியாவும் இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா பாபுவை பொறுத்தவரைக்கும் நாகு மேல அவருக்கு சந்தேகம்னு வந்துருச்சு. எப்போ ஒருத்தருக்கு தன்னோட மனைவி மேல சந்தேகம் அப்படிங்கிறது ஒண்ணு வந்துருச்சோ, அதன் பிறகு வந்து அந்த குடும்பத்துக்குள்ள வரக்கூடிய விரிசல யாராலயும் தடுக்க முடியாது, தவிர்க்கவும் முடியாது. அப்ப இந்த இடத்துல வந்து நாகு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் இவ்வளவு பிரச்சனையுமே வருது. அப்போ நாகு வேலைக்கு போகாம வீட்லயே இருந்திருக்கலாமா? அப்படின்னு கேட்கலாம். அப்படி இருக்க முடியாது. ஒரு பெண்ணால வந்து அந்த குடும்பத்த தூக்கி நிறுத்தணும்னு தான் பார்ப்பாங்க. ஏன்னா கணவர் உடம்புக்கு முடியல. அவங்க வந்து எந்த வேலையும் செய்யக்கூடாது. அவங்களுக்கு ஒரு இதய நோய் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல நாகு வந்து வேலைக்கு போறாங்க. அதுவும் யாரோட கம்பெனிக்கு வேலைக்கு போறாங்க? அவங்க சொந்த நாத்தனாரோட ஹஸ்பண்ட். அவர் நடத்தக்கூடிய அந்த அபார்ட்மெண்ட், அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தான் போறாங்க. அப்ப அங்க வேலை பார்க்கும்போது, அந்த இடத்துல வந்து பாபு அவங்கள என்கரேஜ் தான் பண்ணியிருக்கணும். ஆனா அந்த இடத்துல பாபு அத செய்யாம விட்டுட்டு, நாகுவ குத்தி காட்டுறது, எல்லாத்துலயுமே குறை கண்டுபிடிக்கிறது. முதல்ல ஒரு மனுஷன் வந்து எல்லாத்துலயுமே குறை கண்டுபிடிக்கக்கூடாது. வீட்ல வந்தாச்சு அப்படின்னாலே, சாப்பாட்ல ஆரம்பிச்சு அந்த மனைவியோட ஒவ்வொரு நடவடிக்கையிலயும் குறை சொல்லிக்கிட்டே ஒரு ஆம்பளை இருந்தா, அந்த குடும்பம் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏன்னா குறைங்கிறதே வந்து ஒரு கணவன் மனைவிக்குள்ள அது அதிகமா இருக்கவே கூடாது. குறைகள சுட்டி காட்டக்கூடிய விதம்னு ஒண்ணு இருக்கு. சும்மா எடுத்த எடுப்புல மூஞ்சிக்கு நேரா அடிச்ச மாரி பேசுனா, அந்த இடம் வந்து சரியா இருக்காது. அத தான் பாபு இங்க செஞ்சுட்டு இருக்காரு. இன்னும் ஒரு படி மேல போய் என்ன பண்ணியிருந்தாரு, அந்த ராம் அப்படின்னு கம்பெனில புதுசா ஒருத்தர வேலைக்கு வச்சிருக்காங்க. அவங்க நாகுவோட பேசுறாங்க, பழகுறாங்க. அப்ப அத மறைஞ்சிருந்து பாபு பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அப்படி மறைஞ்சிருந்து பார்க்கக்கூடிய பாபுக்கு அப்ப மனசுல என்ன எண்ணம் வந்திருக்கு? நாகு மேல, அதாவது தன்னோட மனைவி மேல ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது உருவாகியிருக்கு. அப்ப அந்த எண்ணம், அந்த கெட்ட எண்ணத்த முதல்ல பாபு ஒழிக்கணும். எப்படி இருக்கணும்னா, தான் மனைவி மேல அவருக்கு முழு நம்பிக்கை இருந்திருக்கணும். நாகு நம்மள மீறி எதுவுமே செய்ய மாட்டாங்க. இந்த குடும்பத்துக்காக தான் நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைய வந்து பாபு வளர்த்துருக்கணும். ஆனா அத செய்ய தவறுனதுனால விளைவு எங்க வருது அப்படின்னா, அந்த சந்தேகத்துல வந்துருது. அப்ப இப்போ சந்தேகப்படுறாரு தன்னோட கணவர் அப்படின்னு நாகுக்கு தெரிஞ்சது, அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, அவங்களோட மனசு எந்த அளவுக்கு கொதிச்சு போகும், உடைஞ்சு போயிருவாங்க. அப்ப இந்த மாரி விஷயங்கள தவிர்க்கிறதுக்கு கொஞ்சம் பாபு தன்னை மாத்திக்கிட்டாருன்னா நல்லாயிருக்கும். பார்க்குறது, அதாவது வேலைக்கு போகும்போது அங்க கூட இருக்கிறவங்ககிட்ட பேச தான் செய்வாங்க, பழகுவாங்க. அத வந்து தப்பான கண்ணோட்டத்துல பாபு மாரி பார்த்துறக்கூடாது. முழுக்க முழுக்க நம்பிக்கை வைக்கணும். நம்ம கணவன் மனைவி மேல நம்பிக்கை வைக்கணும். மனைவி கணவன் மேல நம்பிக்கை வைக்கணும். அதுவும் அந்த குழந்தைங்க எதிர்காலத்துக்காக இவங்க நம்ம அந்த அன்பு அப்படிங்கிற வார்த்தைய மனசுல நெனச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழுறதுக்கான முயற்சிய இவங்க எடுத்தாங்க அப்படின்னாலே, அங்க வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. அத பாபு செய்வாரா? இல்ல வேற பிரச்சனைய தான் கொண்டு வர போறாரா? அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.